श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयते मेस्तु भूयसे. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 34வது பிரபவக. பிரபவகன்னா பகவான் அவதரிக்கிறார். எப்படி? பெருமை மாறாமல் பிறக்கிறார். பகவான் நம்ம மாதிரி கர்மாதீனமாக பிறப்பதில்லை, இச்சாதீனமாக பிறக்கிறார். அது என்ன பிரபவக? அபார பிரகிருத்தோபவ இது பிரபவக. அதாவது பிரபாவம் குன்றாமல் பிறக்கிறாராம். ரொம்ப சிறந்த பிறப்பு இல்லையா பகவானோடது. அவர் எது வேணால் பிறக்கட்டும், ஆமையோ மீனோ வராகமோ எந்த அவதாரமாக இருந்தாலும் சரி, அவரோட பிறப்பு கொஞ்சம் கூட குறைவே இருக்காது. அப்படிப்பட்ட சிறப்பான பிறப்பை உடையவர். அதான் பிரபவக அப்படின்னு. இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். என்ன, பகவான் அவதரிச்சா சொன்னா இல்லையா, அப்போ நம்ம கிருஷ்ணர் அவதரிச்சதை பார்க்கலாம். கிருஷ்ணர் நடு ராத்திரியில் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் அவதரித்தார். யாருக்கு? வசுதேவர் தேவகிக்கு அவதரித்தார். அப்போ அந்த குழந்தையை பார்த்துட்டு சுகபிரம்மம் சொல்கிறாராம், தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்கு சக்கர கதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் தனசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம். அற்புதமான குழந்தையாம். தாமர கண்களோட, 4 திருக்கரங்களோட, சங்கு சக்கர கதை என்ற 5 ஆயுதங்களோட, எப்படி வரைச்சே திருமார்பில் மகாலட்சுமியோட, உந்தியில் பிரம்மாவோட, எல்லா ஆபரணத்தோடையும் கௌஸ்துபத்துலேருந்து எல்லாம் அணிஞ்சுண்டு பட்டு பீதாம்பரத்தோட ஆச்சரியமான குழந்தைய ஈன்றெடுத்தார் அப்படின்னு சொல்கிறார் சுகபிரம்மம். அவ்வளவு அற்புதமான குழந்தை. பாலகம் இருக்குல்ல, அந்த கன்னா பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மாவோடு அவதரித்தார். எல்லாரோடையும் பிறக்கடிச்சியே கண்ணன் யார்? தேவகிக்கு மகனாக இருந்தார். மகாலட்சுமி மாட்டு பண்ண வந்தார். பேரனான பிரம்மா எல்லாத்தையும் தேவகி காமிச்சாராம் கண்ணன். அப்படிப்பட்ட அற்புதமான அவதாரம். அதை பார்த்த உடனே தேவகி அப்படியே அசந்து போயிட்டாளாம். கண்ணா, நீ அந்த கைகள்லாம் மறைச்சுன்றும், நீ எல்லாத்தையும் மறைச்சிட்டு சாதாரண குழந்தையாவா? கம்சன் உன்னை பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னாலாம். ஸோ பிறந்த அடுத்த செகண்ட் கண்ணன் எல்லாத்தையும் மறைச்சுன்னுட்டார். ராமர் 24 வயசாக பித்ருவாக்கிய பரிபாலனம்னு தசரதர் சொன்னார்னு காட்டுக்கு போனார். ஆனால் இங்கே கிருஷ்ணருக்கு என்ன ஏற்றம்னா, பிறந்த அடுத்த செகண்ட் அம்மா தாய் சொல்லி தட்டாதேன்னு சொல்கிறாலே, அம்மா சொன்ன உடனே கேட்டாராம். ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான குழந்தை பிறந்த உடனே கையில் கட்டியிருந்த விலங்கெல்லாம் உடஞ்சிருது. ஜெயில் கதவு திறந்தாச்சு. ஆதிசேஷன் கொடைபிடிக்க வசுதேவர் என்ன பண்ணார்? கோகுலத்துக்கு எடுத்துகிட்டு போனார். அங்கே யமுனா நதி அப்படியே வழி விட்டது. தேவகி கர்ப்பத்தில் பகவானை சுமந்துட்டு இருந்தா இல்லையா, அப்போ தேவர்கள்லாம் தேவகியை சுதி பாடினாலாம். பகவானன்னா அவதரிக்க போகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான அவதாரம். அந்த பகவான் பிறப்ப சாதாரணமாக நினைக்கக்கூடாது, அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனன்ட்ட பகவத்கீதையில், ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. அர்ஜுனன்ட்ட சொல்லின்னு இருக்கார், என் பிறப்பு எவ்வளோ வசந்ததுன்னு யார் நினச்சுட்டே இருக்காளோ, தன்னோட பகவானோட பிறப்பை பற்றி எப்போ அனுதினமும் விடாமல் நினச்சிட்டே இருக்கானோ அவனுக்கு இதுவே கடைசி பிறப்பு. அப்புறம் அவன் மோட்சத்துக்கு போயிடுவான். நச்சப்புனராவர்த்ததே அவன் என்னையே அடையிறான். அப்படிப்பட்ட சிறப்பான அவதாரமான பிரபவகங்கிற திருநாமத்தை நம்ம எப்போ நினச்சிட்டே இருக்கணும். நம்மளும் அந்த நாமத்தை பிரபவாய நமக்கு அப்படி சொல்லிகிட்டே வந்தோமானா நமக்கும் நம்ம பண்ண பாவங்கள்லாம் நீங்கி நம்மளும் பகவான் திருவடியை அடையலாம். அதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.